வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான முதலீட்டு அலசலுக்கு போக போறோம். சந்தையில புதுசா ஆஃபர்கள் வரும்போது கண்ண மூடிக்கிட்டு பணத்தை போடுறதுக்கு முன்னாடி நம்ம உண்மையிலேயே எதை வாங்குறோம்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே அவசியம். குறிப்பா இப்போ ட்ரெண்டிங்ல இருக்கிற இந்த என்எஃப்ஓக்களை பத்தி நம்ம கண்டிப்பா பேசியே ஆகணும். இப்போ புதுசா முதலீடு செய்ய வர்றவங்க மனசுல ஒரு பெரிய கேள்வி இருக்கும். செய்திகள், விளம்பரங்கள்னு எங்க பார்த்தாலும் நிறைய புது வார்த்தைகள். அதுல ஐபிஓ பத்தி நமக்கு நல்லாவே தெரியும். ஆனா இந்த என்எஃப்ஓனா என்ன? அங்க நம்ம உண்மையிலே எதை வாங்குறோம்? வாங்க ரொம்ப ஈஸியா இதை புரிஞ்சுக்கலாம். இதுல கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒரு ஐபிஓல நீங்க முதலீடு செய்யும்போது ஒரு குறிப்பிட்ட கம்பெனியோட ஒரு சிறு பங்கை வாங்கி அந்த கம்பெனியோட பங்குதாரர் ஆகுறீங்க. ஆனா என்எஃப்ஓ அப்படி கிடையாது. பலர்கிட்ட இருந்து முதலீட வாங்கி அதை ஒரு பெரிய பணக்குவியலா மாத்தி அதுல உங்களுக்கு ஒரு சின்ன பகுதியை தராங்க. அந்த பெரிய பணக்குவியலை நிபுணர்கள் நிர்வகிச்சு பலவிதமான பங்குகள்ல முதலீடு செய்வாங்க. பங்குச்சந்தை நல்ல லாபத்துல போயிட்டு இருக்கும்போது அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிகள் தங்களோட புது திட்டங்களை நம்ம கிட்ட கொண்டு சேர்க்க ரொம்பவே தீவிரமான விளம்பரங்களை செய்யறாங்க. இப்போதெல்லாம் எங்க திரும்பினாலும் இந்த என்எஃப்ஓ விளம்பரங்கள் தானே இருக்கு. சரி, ஐபிஓக்கே வருவோம். பேடிஎம் இல்லனா ஹுண்டை ஐபிஓ வந்தப்போ எவ்வளோ பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சுன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஒரு குறிப்பிட்ட கம்பெனியோட எதிர்காலத்தை மட்டும் நம்பி முதலீடு செய்யறதுல எவ்வளோ ரிஸ்க் இருக்குன்னு பேடிஎம் நமக்கு கத்துக் கொடுத்துச்சு. அதே மாதிரி ஹுண்டைல திரட்டப்பட்ட மொத்த பணமும் அந்த கம்பெனியோட பழைய உரிமையாளர்களுக்கே போச்சு. இது எல்லாமே ரொம்பவே ரிஸ்கான விஷயங்கள். ஆனா என்எஃப்ஓங்கிறது வேற. ஒரு அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி சந்தையில இருக்கிற ஒரு குறிப்பிட்ட துறை மேலேயோ இல்ல புதுசான ஒரு முதலீட்டு ஐடியா மேலேயோ கவனம் செலுத்தி முதலிலிருந்தே ஒரு புது மியூச்சுவல் ஃபண்டை உருவாக்குறாங்க. அதுக்காக மக்கள் கிட்ட இருந்து தொடக்க நிதியை திரட்டுற ஒரு குறுகிய கால வெளியீடு தான் இந்த என்எஃப்ஓ. இந்த ஒரு ஒற்றை இலக்க எண்ணை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 10 ரூபாய். இந்த ஒத்த நம்பர் தான் மொத்த என்எஃப்ஓ செயல்முறைக்கோ அஸ்திவாரம். எப்படின்னு கேக்குறீங்களா? என்எஃப்ஓ ஓப்பனா இருக்கிற அந்த ஆரம்ப காலகட்டத்துல நீங்க வாங்குற ஒவ்வொரு யூனிட்டும், அதாவது அந்த பெரிய பணக்குவியல்ல நீங்க வாங்குற ஒரு சின்ன துண்டு கரெக்டா 10 ரூபாங்கிற நிலையான விலையில தான் இருக்கும். நீங்களா இருந்தாலும் சரி, நானா இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் அதே 10 ரூபா தான் விலை. சரி, இந்த முதலீட்டு சக்கரம் எப்படி சுத்துதுன்னு பாப்போம். இதுல 3 ஸ்டெப்ஸ் தான். முதல்ல 10 ரூபாய்க்கு நீங்க யூனிட்டுகளை வாங்குற அந்த வெளியீடு காலம். ரெண்டாவது, சேர்ந்த பணத்தை எல்லாம் ஃபண்ட் மேனேஜர்கள் அடுத்த 30 வேலை நாட்களுக்குள் மார்க்கெட்ல முதலீடு செய்வாங்க. மூணாவது, அதுக்கப்புறம் தினமும் நடக்கிற வர்த்தகம். அந்த ஆரம்ப கட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க முதலீடு செஞ்சிருக்கிறது ஒரு ஓபன் எண்டட் ஃபண்டா இருந்தா, அந்த ஃபண்டோட உண்மையான சந்தை மதிப்புக்கு ஏத்த மாதிரி நீங்க எப்போ வேணாலும் உங்க யூனிட்களை விற்கலாம் இல்ல புதுசா வாங்கலாம். இந்த மார்க்கெட் மதிப்பை தான் நாம NAVன்னு சொல்றோம். இது சந்தை நிலவரத்துக்கு ஏத்த மாதிரி தினமும் மாறிக்கிட்டே இருக்கும். இப்போ ஒரு கேள்வி வரும். சரிங்க, அப்போ ஐபிஓவும் என்எஃப்ஓவும் ஒப்பிட்டு பார்த்தா எப்படி இருக்கும்? இந்த நிதி சந்தையோட கஷ்டமான வார்த்தைகளை எல்லாம் தூக்கி போட்டுட்டு இத ரெண்டையும் நேரடியா ஒரு மல்யுத்தம் மாதிரி மோத விட்டு பாப்போமா? இந்த ரெண்டுக்கும் இடையில இருக்கிற முக்கியமான வித்தியாசங்களை சுருக்கமா சொல்றேன். ஐபிஓங்கிறது ஒரு தனி கம்பெனியோட ரிஸ்க். ஆனா என்எஃப்ஓங்கிறது உங்க பணத்தை பல இடங்கள்ல பிரிச்சு முதலீடு செய்யறதால கொஞ்சம் பாதுகாப்பான டைவர்சிஃபைடு ரிஸ்க். சிம்பிளா சொல்லணும்னா, ஒரே கூடையில முட்டைகளை வைக்காம பல கூடைகள்ல பிரிச்சு வைக்கிறது தான் என்எஃப்ஓ. இந்த பணக்குவியல் முறையில சில சூப்பரான நன்மைகள் இருக்கு. சந்தையில வர்ற புது ட்ரெண்டுகள்ல ரொம்ப சீக்கிரமாவே முதலீடு செய்யற வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாம எந்த பங்குல முதலீடு செய்யலான்னு உட்காந்து நீங்க மண்டையை உடைச்சுக்க தேவையில்ல. அத அனுபவமா இந்த ஃபண்ட் மேனேஜர்கள் பார்த்துப்பாங்க. உங்க பணம் பல பங்குகள்ல பிரிச்சு முதலீடு செய்யப்படுறதால ரிஸ்க்கும் குறையுது. ஆனா பொறுங்க, நன்மைகள் இருந்தா கண்டிப்பா சில தீமைகளும் இருக்குமே. என்எஃப்ஓல இருக்கிற மிகப்பெரிய மைனஸ் என்னன்னா, இது ஒரு புது ஃபண்ட் அப்படிங்கறதால இதுக்கு முன்னாடி இது எப்படி லாபம் கொடுத்திருக்குன்னு பார்க்க எந்த ஒரு ட்ராக் ரெக்கார்டும் கிடையாது. சில ஃபண்டுகள்ல போட்ட பணத்தை குறிப்பிட்ட காலத்துக்கு எடுக்கவும் முடியாது. அதோட இந்த கவர்ச்சிகரமான விளம்பரங்களை பார்த்து நாம அதிகமா எதிர்பார்ப்புகளை வச்சுக்க வாய்ப்பிருக்கு. இதனால தான் நிதி வல்லுநர்கள் ரொம்ப தெளிவா ஒரு விஷயத்த சொல்றாங்க. வெறும் 10 ரூபாய்க்கு சீப்பா கிடைக்குதேன்னு சொல்லிட்டு ஒருபோதும் ஒரு என்எஃப்ஓல முதலீடு பண்ணாதீங்க. அந்த 10 ரூபாய்ங்கிறது ஆரம்ப விலை மட்டுமே தவிர அது அந்த ஃபண்டோட தரத்தையோ லாபத்தையோ குறிக்காது. அதனால அடுத்த முறை ஒரு சூப்பரான என்எஃப்ஓ விளம்பரத்தை பார்த்துட்டு உங்க போன்ல அப்ளை பட்டனை தட்டுறதுக்கு முன்னாடி உங்களை நீங்களே ஒரு கேள்வி கேட்டுக்கோங்க. இந்த புது ஃபண்டு உண்மையிலேயே என்னோட நீண்டகால முதலீட்டு பிளானுக்கு தேவைதானா, இல்ல வெறும் விளம்பரத்தோட மாயல சிக்கி போய் பணத்தை போடுறனா? யோசிச்சு முடிவு பண்ணுங்க.